10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, example 7.23. Prove using the Rolle's theorem that between any two distinct real zeros of the polynomial an x power n plus a n minus 1 x power n minus 1 plus etc plus a1 x plus a naught. Okay, there is a zero of the polynomial n x power n minus 1 plus n minus 1 into a n minus 1 x power n minus 2 plus etc plus a1. Okay, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா prove using the Rolle's theorem. Okay, Rolle's theorem யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க that between any two distinct real zeros of the polynomial. Okay, அப்போ இது என்ன எடுத்துக்கிறீங்க, polynomial an x power n plus a n minus 1 x power n minus 1 plus a1 x plus a naught அப்படின்னு கிவனில் கொடுத்துக்கூடிய இந்த இது என்ன எடுத்துக்கிறோம், polynomial. ஓகே, இது p of x எடுத்துக்கலாமா polynomial. ஓகே, அப்போ இந்த p of xன்னு எடுத்துக்கோங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா any two distinct real zeros. zeros அப்படின்னா உனக்கு என்ன மீனிங்னா ரூட் அப்படின்னு அர்த்தம். சரியா, ரியல் ஜீரோஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம், உனக்கு ரியல் ரூட் அப்படின்னு அர்த்தம். ஜீரோஸ்னாலும் ரூட்னாலும் உங்களுக்கு ஒரே மீனிங் தான். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாலினாமியலுக்கு டூ டிஸ்டிங்க்ட் ரியல் ஜீரோஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ டூ டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. சரியா, ரைட். அப்போ ரெண்டு டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட் இருக்குது அப்படின்னு அர்த்தமா உங்களுக்கு. அப்போ இந்த பாலினாமியல் எடுத்துக்கிறேன், இது என்ன, இந்த பாலினாமியல் எடுத்துக்கிறேன் p of xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு ரியல் ரூட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, அவங்க நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க ரோல்ஸ் தியரம் படி இந்த பாலினாமியல் எடுத்துக்கோ, இதுக்கு ரெண்டு ரியல் ரூட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டூ டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்டுக்கு, ஓகே, இந்த ரெண்டு ரியல் ரூட்டுக்கு பிட்வீன் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அப்போ இந்த ரெண்டு ரியல் ரூட்டுக்கு நடுவில் இன்னொரு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா, கரெக்டாக இந்த ரெண்டு ரியல் ஜீரோஸுக்கு நடுவில் இன்னொரு வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா அது என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா there is a zero of the polynomial அப்படிங்கிறாங்க. ஓகே, ஜீரோ மீன்ஸ் என்னன்னு தெரியும், ரூட்டு. அப்போ அந்த ரெண்டு ஆல்ஃபா, இப்போ என்ன சொன்னேன், இது p of xன்னு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்னா p of xன்னு எடுத்துக்க சொன்னேன். டூ டிஸ்டிங்க்ட் ரியல் ஜீரோஸ் அப்படிங்கிறப்ப ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நடுவில் இன்னொரு வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ அப்படிங்கிறது எதுக்கு ரூட்டாக இருக்கும் அப்படின்னா ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் an x power n minus 1 plus n minus 1 n minus 1 x power n minus 2 plus etc a1. இந்த பாலினாமியலுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா, கிவனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது p of xன்னு, இதை p of xன்னு எடுத்துக்கிறேன். an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc plus a1 x plus a naught, இது என்ன எடுத்துக்கிறேன், p of x. இதுக்கு எத்தனை ரூட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ரெண்டு ரூட், ரியல் ஜீரோஸ், டூ டிஸ்டிங் ரியல் ஜீரோஸ். சரியா, ஜீரோஸ்னால் ரூட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ ரெண்டு ரூட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகே, இது ரெண்டுக்கும் நடுவில் பிட்வீன் மீன்ஸ் என்னது, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரூட் எடுத்துக்கிறீங்க, அந்த நடுவில் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்க, அந்த வேல்யூ கண்டிப்பாக எதுக்கு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா இன்னொரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு, an x power n minus 1 plus n minus 1 n minus 1 x power n minus 2 plus etc plus a1. இந்த பாலினாமியலுடைய ரூட்டாக இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரியா, ரைட்டு. ஃபஸ்ட்டு லெட் p of x அப்படிங்கிற கிவனில் கொடுத்துருக்க பாலினாமியல் எடுத்துக்கிறேன். சரியா, ரைட். இதில் என்ன செய்யணும் அப்படின்னா an x power n plus n minus 1 x power n minus 1 plus etc plus a1 x plus a naught, இது p of xன்னு எடுத்துக்கிறேன். சரியா, இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். p of x அப்படிங்கிற பாலினாமியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், p dash of xன்னு கிடைக்கும். கரெக்டாக, p of xங்கிற பாலினாமியலை டிஃப்ரென்ஷியேட்
டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் p dash of x அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, தட்ஸ் ஈக்குவல் டு an அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாமா. எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், பவரில் இருக்கிறது முன்னாடி போடுவீங்க, பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவியா, அப்போ என்ன கிடைக்கும் n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குமா. அந்த எண்ணை தான் முன்னாடி போட்டாச்சு. ஓகே, அப்போ n இங்கே வரக்கூடிய கான்ஸ்டன்ட் an எக்ஸ் பவர் டிகிரி ஒன்று குறைச்சிக்கோ n மைனஸ் 1. ஓகே, அப்போ an எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n an எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். அடுத்து இங்கே வரக்கூடிய n மைனஸ் 1 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ. எக்ஸ் பவர் n மைனஸ் 1 மட்டும் நீ என்ன செய்கிற, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற. அப்போ பவரில் இருக்கிறது முன்னாடி போடுவியா, அப்போ அதான் என்ன கிடைக்கும் n மைனஸ் 1. இங்கே வரக்கூடிய கான்ஸ்டன்ட் n மைனஸ் 1. ஓகே, எக்ஸ் பவர் பவரில் 1 ரெடியூஸ் பண்ணுவேன், அப்போ n மைனஸ் 1 மைனஸ் 1 அப்படின்னு வருமா. அப்போ n மைனஸ் 2. அப்போ n மைனஸ் 1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n மைனஸ் 1 n மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 2 அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் a1 அப்படியே வச்சுக்கோ. எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1, அப்போ ப்ளஸ் a1 அப்படின்னு கிடைக்குமா. ரைட், ப்ளஸ் a0 அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ p ஆஃப் x அப்படிங்கிறது an எக்ஸ் பவர் n ப்ளஸ் an மைனஸ் 1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா a1x ப்ளஸ் a0 அப்படின்னா p dash of x அப்படிங்கிறது என்ன கிடைக்குது, an x power n minus 1 plus n minus 1 n minus 1 x power n minus 2 plus etc plus a1 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டா. இப்போ கொஸ்டினை பாருங்களேன், கிவன்ல இந்த இடத்துல என்ன இது p of x ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே, p of x ன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு 2 ரியல் ரூட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அது ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நடுவில் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். நம்ம அந்த வேல்யூ என்னன்னு சொல்லணும், நம்ம 0 ஆஃப் திஸ் பாலினாமியல். இந்த பாலினாமியல் தான் அப்படியே பாருங்களேன் p dash of x வந்திருக்கும். கரெக்டான்னு பாருங்கள். கரெக்டா. இப்போ p dash of xங்கிறது பார்த்தீங்கன்னா கிவனில் என்னன்னு சொல்கிறாங்க, அந்த ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நடுவில் ஒரு வேல்யூ எடுத்திங்கன்னா அது 0 ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு போட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்களா இல்லையா. அப்போ இந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா, 0 ஆஃப் த பாலினாமியல் an எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் n மைனஸ் 1 n மைனஸ் 1 இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே என்ன வரும், p dash of x அப்படின்னு. ஓகே, அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஷினில் என்ன பண்ணுறோம், p of xன்னு சொல்கிறோம். இது p of x அப்படின்னா 0 ஆஃப் த பாலினாமியல் இது என்ன உங்களுக்கு p dash of x. ஓகே, அப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா p of xக்கு 2 ரூட் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நடுவில் ஒரு வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ p dash of xோட ரூட்டாக இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். கரெக்டாக. p of x அப்படின்னு ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்க. தட் இஸ் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கும், அந்த வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக p dash of xோட ஒரு ரூட்டாக இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, அப்போ p of x இல்லையாச்சு, p dash of x. ஓகே, முன்னாடி அவங்க கிவனில் கொடுத்துட்டாங்க 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு, நான் அதை என்ன எடுத்துக்கிறேன், ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்மளா எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் முன்னாடி லெட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ லெட் ஆல்ஃபா கமா பீட்டா பி த 2 distinct real zeros of p of x. ஓகே, இதில் என்ன அப்படின்னா ஆல்ஃபா பீட்டாவில் நானே கண்டிஷன் சொல்கிறேன், ஆல்ஃபாங்கிறது லெஸ் தேன் பீட்டா அப்படின்னு. ஓகே, ஆல்ஃபா லெஸ் தேன் பீட்டா அப்படின்னு. ஓகேங்களா, ரைட். அப்போ ஆல்ஃபா லெஸ் தேன் பீட்டா அப்படின்னா அப்போ இன்டர்வல் என்ன சொல்லுவீங்க, ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்னு சொல்லுவீங்களா. ரைட், இது என்ன உங்களுக்கு p of x அப்படிங்கிறது பாலினாமியல். ஓகே, அப்போ பாலினாமியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1. உனக்கு தெரியும் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக கண்டினியூஸும் வரும் டிஃபரன்ஷியபிளும் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா, பாலினாமியல் அப்படிங்கிறது கண்டினியூஸும் வரும், கண்ணை மூடிட்டு எழுதிக்கலாம்னு சொல்லிட்டேன். கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல், டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ p of x is continuous on closed interval alpha comma beta. Okay, second point பாருங்க, p of x is differentiable on open interval alpha comma beta அப்படின்னு. ஓகே, தேர்ட் கண்டிஷன் என்ன உங்களுக்கு, p of alpha equal to p of beta அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, உனக்கு தெரியும் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டீங்க, 2 distinct real zeros of p of x அப்படின்னு. ஓகே, அது ரெண்டு ரியல் ரூட். ஓகே, p of x ஓட ரூட்னு சொல்லிட்டீங்க. ரூட் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸுக்கு பதில் ஆல்ஃபா அப்படின்னு போட்டால் p of alpha என்ன வரும், 0. அதே மாதிரி எக்ஸுக்கு பதில் பீட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா p of பீட்டா என்ன கிடைக்கும், 0. ஓகே, அப்போ தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லுவீங்க நீங்கள், எக்ஸுக்கு பதில் இங்கே வரக்கூடிய இன்டர்வல். ஓகே, ஆல்ஃபா போடுவீங்க, p of ஆல்ஃபா, அதேமாரி p of பீட்டா அப்படின்னு போடுவீங்க. ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரியல் ரூட் அப்படிங்கிறனால, இல்லை ரியல் ஜீரோஸ் ஆஃப் p of x அப்படிங்கிறனால p of ஆல்ஃபா ஈக்குவல் டு p of பீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது, 0.
ஓகே அப்போ கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் வருது, டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் வருது, பி ஆஃப் ஆல்ஃபாவும் பி ஆஃப் பீட்டாவும் ஈக்குவல் டு 0. அப்போ 3 கண்டிஷன்ஸ் என்ன ஆகுது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா? அப்போ ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட். ஓகே ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் மீன்ஸ் ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நடுவில் ஒரு வேல்யூ கிடைக்கும். தட் மீன்ஸ் அந்த வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா காமா அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக 3 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறேன். ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு இங்கே பாலினாமியல் என்னன்னு சொல்லுவீங்க? பி டேஷ் பாலினாமியல் என்ன உங்களுக்கு? P of x. ஸோ அப்போ P dash of x equal to 0 அப்படின்னு நம்ம போடுறோம். கரெக்டாக P dash of x equal to 0ன்னு போட்டப்ப x கண்டிப்பாக எதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா given interval of alpha comma beta அப்படி தானே படிச்சிருப்போம். ரைட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நடுவில் காமான்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். கரெக்டாக அப்போ ரோல்ஸ் தியரம் படி தேர் எக்ஸிஸ்ட் ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நடுவில். ஓகே அந்த வேல்யூவை எதில் அப்ளை பண்ணுறீங்க நீங்கள்? பி டேஷ் ஆஃப் காமா ஈக்குவல் டு ஓகே பி டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகே புரியுதுங்களா? அது ஆல் த 3 கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா ரோல்ஸ் தியரம் படி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஓகே ஸோ அந்த சிங்கிறதா நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா காமா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே அப்போ காமா பிலாங்ஸ் டு என்ன உங்களுக்கு? ஆல்ஃபா கமா பீட்டான்னு வந்துருச்சா? அப்போ காமாங்கிறது ஆல்ஃபா கமா பீட்டாக்குள்ள இருக்குது அப்படின்னா ஓகே அவங்க கிவன் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க? காமா பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்னா அப்போ சச் தட் ஓகே பி டேஷ் ஆஃப் காமா ஓகே உனக்கு தெரியும் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் அப்படியே ரிவர்ஸில் வா. அப்போ சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா கண்டிப்பாக எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படி தானே சொல்லுவோம். ரோல்ஸ் தியரம் படி எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0னா சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்படியே ரிவர்ஸில் வாங்க. அப்போ சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி அப்படின்னா அப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே. அப்போ ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நடுவில் காமான்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காமா பிலாங்ஸ் டு ஆல்ஃபா காமா பீட்டா சச் தட் கண்டிப்பாக பி டேஷ் ஆஃப் காமா ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு? 0 வரும். ஓகே அப்போ காமா அப்படிங்கிற வேல்யூவை பி டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற பாலினாமியில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப உனக்கு என்ன கிடைக்குது? 0 அப்படிங்கிறது கிடைக்குதுன்னா காமா இஸ் எ ரூட் ஆஃப் பி டேஷ் ஆஃப் எக்ஸ். இதுதான் இதோட மீனிங்கு. பி டேஷ் ஆஃப் காமா ஈக்குவல் டு 0 அப்படின்னா காமாவை பி டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப உனக்கு என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. அப்போ காமா இஸ் எ ரூட் ஆஃப் பி டேஷ் ஆஃப் எக்ஸ். கரெக்டாக காமா இஸ் எ root of இல்லை அப்படின்னா காமா இஸ் எ ரியல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் பி டேஷ் ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா? ரைட் காமா அதே சமயம் எதுக்குள்ளார இருக்கணும்? ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நடுவில் இருக்கணும். ஓகே அப்போ என்ன சொல்லலாம்? ரோல்ஸ் தியரம் படி காமான்னு ஒன்று ஆல்ஃபா பீட்டாக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சச் தட் பி டேஷ் ஆஃப் காமா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த பி டேஷ் ஆஃப் காமா ஈக்குவல் டு 0ல இருந்து காமா இஸ் எ ரூட் ஆஃப் பி டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே அப்போ தேர்ஃபோர் காமா இஸ் எ ரியல் ஜீரோ ரூட்டுன்னு சொல்லலாம் இல்லை ஜீரோன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டேன். காமா இஸ் எ ரியல் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் பி டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே பி டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா கிவனில் பாருங்கள் என்னென்னு சொல்கிறாங்க? n x power n minus 1 அதானே. அப்போ காமா இஸ் எ ரூட் ஆஃப் பி டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரூஃப் முடிஞ்சிச்சா? விச் கம்ப்ளீட்ஸ் த ப்ரூஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.24 prove that there is a 0 of the polynomial 2x cube minus 9x squared minus 11x plus 12. Okay, in the interval 2,7 given that 2 and 7 are zeros of the polynomial x power 4 minus 6x cube minus 11x squared plus 24x plus 28 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே அதாவது கிவனில் ஒரு பாலினாமியல் எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா P of x ன்னு எடுத்துக்கோ. இதை x power 4 minus 6x cube minus 11x square plus 24x plus 28 இந்த பாலினாமியல் என்ன எடுத்துக்கிறேன்? P of x ன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டுங்களா? ஓகே இதுக்கு 2 ரூட் இருக்குது அப்படின்னாங்க. 2 ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா 2 and 7 அப்படின்னு. ஓகே 2 and 7 ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறாங்க. அப்போ 2ம் 7ம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலினாமியல் P of xன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 and 7 ஆர் ஜீரோஸ் ஆஃப் P of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ரைட் அடுத்து என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா 2க்கும் 7க்கும் நடுவில் ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. அந்த வேல்யூ வந்து 0 ஆஃப் த பாலினாமியல் 2x cube minus 9x squared இந்த பாலினாமியல் இருக்கா இல்லையா? 2x cube minus 9x squared minus 11x plus 12 இந்த பாலினாமியலுடைய ஒரு ஜீரோவாக இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே
திரும்ப நல்லா பாரு, லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 6x கியூப். இந்த பாலினாமியல் யூ டேக் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பி ஆஃப் எக்ஸுக்கு 2 ரியல் ஜீரோஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று 2, இன்னொன்று 7 அப்படின்னு. கரெக்டாக? அப்போ 2ம் 7ம் ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 2க்கும் 7க்கும் நடுவில் ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூ இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா 2x³ மைனஸ் 9x² மைனஸ் 11x + 12 இந்த பாலினாமியலுடைய ஒரு ரூட் இல்லைன்னா ஒரு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ரைட், சொல்யூஷன் பாருங்கள். லெட் கிவனில் கொடுத்துருக்க அந்த லாஸ்ட்டாக கொடுத்ததை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 6x³ மைனஸ் 11x² ப்ளஸ் 24x ப்ளஸ் 28. ஓகே, கிவனில் கொடுத்துட்டாங்க இந்த பி ஆஃப் எக்ஸுக்கு 2ம் 7ம் ஜீரோஸ் அப்படின்னு. கரெக்டுங்களா? ஜீரோஸ் மீன்ஸ் ரூட் அப்படின்னு. ஓகே, அப்போ கிவன் 2 and 7 ஆர் ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ இது பாருங்களேன், பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பாலினாமியலா? பாலினாமியல் அப்படின்னா கண்ணை மூடிட்டு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். என்னென்னு கண்டினியூஸ் அண்டு டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு. ஓகே, அப்போ பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் 2,7. அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 2,7. ஓகே, அடுத்து என்ன செக் பண்ணுவீங்க? தேர்ட் கண்டிஷன் பி ஆஃப் எக்ஸுக்கு பதில் 2 போடுங்க. பி ஆஃப் எக்ஸில் பி ஆஃப் 2 ஈக்குவல் டு பி ஆஃப் 7 அப்படின்னு செக் பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்போ பி ஆஃப் 2 அப்படின்னு எக்ஸுக்கு பதில் 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 0. ஏன்னா 2 என்னன்னு சொல்லியிருக்கிறீங்க? ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த பாலினாமியில் எக்ஸுக்கு பதில் 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸுக்கு பதில் 7 போட்டாலும் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அப்போ பி ஆஃப் 2ஓட வேல்யூ 0, பி ஆஃப் 7ஓட வேல்யூ 0. அப்போ பி ஆஃப் 2ம் பி ஆஃப் 7 என்ன வருது? ஈக்குவல். ஓகே, அப்போ 3 கண்டிஷன்ஸ் உனக்கு இங்கே என்ன ஆகுது? சாட்டிஸ்ஃபை ஆகுது. சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா பை ரோல்ஸ் தியரம் படி தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் 1.2,7. ஓகே, 2க்கும் 7க்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம் நம்ம? சச் தட் பி டேஷ் ஆஃப் காமா ஈக்குவல் டு 0. அதான் நாங்கள் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. ஓகே, பி ஆஃப் இந்த இடத்துல அங்கே நீ நார்மலாக கிவனில் கொடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்பீங்க. அதனால் நீ என்ன சொல்லியிருப்ப? ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட். ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் மீன்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு போட்டு சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 2,7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் பதில் பி ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போ எப்படி வரும்? ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட். ஓகே, p dash of x equal to 0. that means இங்க என்ன உனக்கு? p dash of x அந்த c க்கு பதிலா காமா எழுதிக்கிறோம். c க்கு பதிலா என்ன எடுத்துக்கிறோம்? காமா. அப்ப ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் p dash of gamma equal to 0. கரெக்ட்டா? f dash of c equal to 0க்கு பதிலாக இங்கே பாலினாமியல் pங்கிறது உனக்கு ரிசல்ட்டு. அதனால் p of xனால p dash of cக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறேன்? காமா. அப்போ p dash of gamma equal to 0. காமா பிலாங்ஸ் எதுக்குள்ளே இருக்கும்? கிவன் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் 2,7க்குள்ளார இருக்கும் அப்படின்னு. ஓகே, அப்போ இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறத வச்சு ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட். கண்டிப்பாக 2க்கும் 7க்கு நடுவில் காமான்னு ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா சச் தட் p dash of gamma equal to 0 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? கிவனில் கொடுத்துருக்க நம்ம என்ன எடுத்துக்கணும்? பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு. ஓகே, பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன உனக்கு? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 6x³ மைனஸ் 11x² ப்ளஸ் 24x ப்ளஸ் 28 அப்படின்னு. கரெக்டாக? இப்போ என்ன செய்யணும்? பி ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, அப்போ இம்ப்ளைஸ் என்ன கிடைக்கும்? பி ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4x³. ஓகே, மைனஸ் 6 அப்படியே வச்சுக்கோ. x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². 6 × 3 என்ன ஆகிடும்? 18x². ஓகே, மைனஸ் 18x². மைனஸ் 11 அப்படியே வச்சுக்கோ. x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ 2 × 11 22வா? மைனஸ் 22x கிடைக்குமா? ப்ளஸ் 24 அப்படியே வச்சுக்கோ. எக்ஸை பொறுத்து பண்ணால் 1. அப்போ 24 அப்படிங்கிறது கிடைக்குமா? கான்ஸ்டன்ட் 28ங்கிறது கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியல் பண்ணால் 0. அப்போ பி டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னா 4x³ மைனஸ் 18x² மைனஸ் 22x ப்ளஸ் 24 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட், இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். பி டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லையா? அதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே 2ஆல் டிவைட் பண்ண 4x³ என்னாலும் 2x³. அதேமாதிரி இதை 2ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 9x². ஓகே, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 11x. 24 2ஆல் டிவைட் பண்ணால் ப்ளஸ் 12 அப்படின்னு. ஓகே, அப்போ 2x³ மைனஸ் 9x² மைனஸ் 11x ப்ளஸ் 12 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? ரைட், அவங்க கிவனில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க பி ஆஃப் எக்ஸுக்கு அப்படிங்கிறது ரூட் கொடுத்துருப்பாங்க. 2 டிஸ்டிங் ரியல் ரூட். ஒன்று 2 இன்னொன்று 7 அப்படின்னு. கரெக்டாக?
பி ஆஃப் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரியல் ஜீரோஸ் இருக்குது, ஒன்று 2 இன்னொன்று 7 அப்படின்னு. ஓகே, அடுத்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2க்கு 7க்கு நடுவில் ஒரு ரியல் வேல்யூஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த 2x³ - 9x² - 11x + 12 இருக்கா இல்லையா, அதனுடைய ஒரு ரூட்டாக தான் இருக்கும், அதனுடைய ஒரு ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரியா, பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கிவனில் கொடுத்தது எழுதிக்கிறேன். பி டேஷ் ஆஃப் எக்ஸு கிடச்சி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பி டேஷ் ஆஃப் எக்ஸு கிடைக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க பி ஆஃப் எக்ஸுக்கு ரியல் ஜீரோஸ் அப்படிங்கிறது 2ம் 7ம் 2 ரியல் ஜீரோஸ் இருக்குது. அப்போ அந்த 2க்கு 7க்கு நடுவில் ஒரு வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா அது எதனுடைய ரூட்டுன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இங்கே வரக்கூடிய 2x³ - 9x² - 11x + 12 இருக்கா இல்லையா, இந்த பாலினாமியலுடைய ஒரு ரூட்டு இல்லைன்னா ஒரு ஜீரோ அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரியா, அதனால தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா பி டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சி அதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த 2x³ - 9x² - 11x + 12 அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். சரியா, அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், 2க்கு 7க்கும் நடுவில் ஒரு வேல்யூ எடுத்து அந்த வேல்யூ இந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா இதனுடைய ஒரு ரூட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். சரியா, ரைட். இந்த பாலினாமியல் ஆனால் எடுத்துக்கிறேன் என்னென்ன Q ஆஃப் எக்ஸ் அப்படின்னு. ஓகே, இந்த பாலினாமியல் ஆனால் எடுத்துக்கிறேன் என்னென்ன Q ஆஃப் எக்ஸ் அப்படின்னு. ஓகே, அப்போ என்ன இதில் இருந்து Q ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் தேர் இஸ் எ ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் Q ஆஃப் எக்ஸ் இந்த இன்டர்வல் 2,7. அப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னா Q ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லையா, Q ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஜீரோ அப்படிங்கிறது ஒரு ரூட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ரூட் எதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா 2,7க்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப். சரியா, அப்போ P ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு 2 ரியல் ஜீரோஸ் இருக்குது, 2, 7. 2க்கு 7க்கு நடுவில் ஒரு வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா அது Q ஆஃப் எக்ஸோட ஒரு ரூட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவல் டு Q ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ there is a ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் Q ஆஃப் எக்ஸ். Q ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஜீரோ இருக்குது அப்படின்னா ஒரு ரூட் இருக்குன்னா அந்த ரூட் எதுக்குள்ளார இருக்கும் 2,7க்குள்ளார இருக்கும் அப்படின்னு. ஓகே, இதான ப்ரூஃப் பண்ணணும். ரைட், அதை வெரிஃபை பண்ணுறேன். சரியா, ஃபார் வெரிஃபிகேஷன் Q ஆஃப் இந்த Q ஆஃப் எக்ஸுக்கு பதில் இங்கே வரக்கூடிய இன்டர்வல் 2 இருக்குது இல்லையா, அந்த 2 அப்ளை பண்ணு. அப்போ Q ஆஃப் 2 அப்படின்னு போடுவோமா, அதே மாதிரி இங்கே வரக்கூடிய இன்டர்வல் 7. அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடுறேன் 7 அப்படின்னு. ஓகே, அப்போ Q ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னும் எக்ஸுக்கு பதிலாக 7 அப்படிங்கிறது அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ Q ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 × 2³ வருமா, 2 × 2³ சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் 16 -9 × 2² 2² அப்படின்னு என்ன கிடைக்கும் -36 -11 × எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க -22 + 12. ஓகே, இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணால் 28 - 58 தட்ஸ் ஈக்குவல் டு -30 அப்படின்னு வருது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த Q ஆஃப் எக்ஸில் 2 அப்படின்னு அப்ளை பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது -30, அது <0 அப்படிங்கிறது தெரியும். சரியா, அதே மாதிரி அந்த பாலினாமியலில் எக்ஸுக்கு பதில் என்ன போடுறீங்க 7 அப்படிங்கிறது அப்ளை பண்ணுங்க. அப்போ Q ஆஃப் 7 ஈக்குவல் டு 2 × 7³ சிம்பிளை பண்ணால் 686 -9 × இங்கே 7². அப்போ என்ன கிடைக்கும் சிம்பிளை பண்ணால் -441. அதே -11 × எக்ஸுக்கு பதில் 7 போட்டால் -77 + 12. ஓகே, சிம்பிளை பண்ணால் 698 - 518 அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணால் 180 அப்படிங்கிறது <0. ஓகே, அப்போ எக்ஸுக்கு 2 போட்டால் -30 நெகட்டிவில் வருது, எக்ஸுக்கு 7 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது 180 <0ன்னு கிடைக்குது. அப்போ 2க்கு நெகட்டிவாகவும் 7க்கு பாசிட்டிவாகவும் கிடைக்குதா. இப்போ இந்த சம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் 7.22 இருக்கு இல்லையா, அந்த சம் அப்படியே பாருங்கள் மைண்டு கொண்டு வாங்க. அந்த இடத்துல சொல்லியிருப்போம் 0, -2 ஒரு பாயிண்ட் நெகட்டிவ் ஒரு பாயிண்ட் பாசிட்டிவில் வந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்டில் இருந்து இப்போ இங்கே என்ன பாயிண்ட் கிடைக்கும் 2 கிடைக்குமா, எக்ஸுக்கு 2, y வேல்யூ -30. அப்போ 2, -30ன்னு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இன்னொரு பாயிண்ட் என்ன உங்களுக்கு 7ல் இருந்து 180. ஓகே, 7, 180ன்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த லைன் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணும் ஒன்லி 1 பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த இடத்துல எக்ஸாம்பிள் 7.22ல் சொல்லியிருப்போம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -30 <0ன்னு வருது, 180 <0ன்னு வருது. கண்டிப்பாக இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறப்ப இந்த Q ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற பாலினாமியல் கிராசஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸை கண்டிப்பாக என்ன செய்யும் கிராஸ் பண்ணும் பிட்வீன் எது ரெண்டுக்கு நடுவில் அப்படின்னா 2 and 7. ஓகே, அப்போ 2க்கு 7க்கு நடுவில் இந்த பாலினாமியல் எக்ஸ் ஆக்சிஸை
கிராஸ் பண்ணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன ரூட் இருக்கும், ஒரு ரியல் ரூட்டாவது இருக்கும். ஓகே, அப்போ q ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் ரூட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் there is a 0 of the polynomial q of x in the interval 2,7. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன மீனிங்கு, ஒரு ரூட் இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ q ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ரூட்டு இருக்குது. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் there is a 0 of the polynomial q ஆஃப் எக்ஸுக்கு ஒரு 0 of the polynomial இருக்கும். எந்த இன்டர்வல் அப்படின்னா 2,7 அப்படிங்கிற இந்த இன்டர்வலில் ஒரு 0 அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட். அதான் ப்ரூஃப் நான் சொல்லியிருக்காங்க. ஓகே.